نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عند سدرة المنتهى عندها جنة المأوى صدق الله مولانا العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக பெருமானான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் பொருந்திய மாதத்திலே அவனுடைய இல்லத்தில் நம்மை வீட்டெடுக்க செய்திருக்கிறான். இந்த மாதத்திலே பரக்கத்துகளை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை கேட்டு ரமதான் மாதத்தை அடைவதற்குண்டான தௌஃபீக்கினை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாமும் அல்லாஹ்விடத்திலே ரஜபில் பரக்கத்தும் ஷஅபானில் பரக்கத்தும் ரமதானை அடைவு செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, நம்முடைய மூத்த அறிஞர்கள் சொல்வார்கள், ரஜபுடைய மாதம் விதை விதைக்கப்படும் மாதம், ஷஅபானுடைய மாதம் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். ரஜபுடைய மாதத்திலே விதை விதைத்து, ஷஅபானிலே தண்ணீர் பாய்த்து, ரமலானிலே அதை நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று இந்த 3 மாதத்தினுடைய அந்த சிறப்புகளை பற்றி மூத்த அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த ரஜபுடைய மாதத்திலே எந்த அளவிற்கு அமல்களிலே நாம் ஆர்வம் காட்டுவோமோ அந்த அளவிற்கு அடுத்தடுத்த மாதங்களில், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே அதிகம் அமல் செய்வதற்குண்டான ஆர்வமும் தேட்டமும் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை அடைவதற்குண்டான தௌஃபீக்கினை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, ரஜபுடைய மாதம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது மிஅராஜுடைய இரவு. பிற 27 அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டு இறைவனை சந்தித்து வந்தார்கள் என்ற செய்தி நமக்கு ஞாபகத்திற்கு வரும். அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை, சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நீண்ட ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று ஒரு பிரத்யேகமான சில மலக்குமார்களை வைத்திருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், பூமி முழுக்க, உலகம் முழுக்க அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த மலக்குகள் பூமி முழுக்க அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஓரிடம் வந்தவுடன் அந்த இடத்திலே, அந்த இடத்தை பார்த்த மலக்கு மற்ற அனைத்து மலக்குகளையும் அழைத்து அந்த ஒரு இடத்திலே ஒன்று கூடிவிடுவார்கள். அது என்ன இடம்? எந்த இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ, எந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, எந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ, ஸலவாத்துகள் ஓதப்படுகிறதோ, அந்த இடத்தை பார்த்தவுடன் அந்த மலக்கு மற்ற மலக்குகளுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்து அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஒன்று சேருவது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனைத்து மலக்குமார்களும் தன்னுடைய இறக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே அடுக்கிக் கொண்டு வானம் வரைக்கும் அவர்களுக்கு நிழலாக அவர்கள் இருக்கிறார்கள்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த மலக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்துல போய் சொல்றாங்களாம், யா அல்லாஹ், இது போன்ற ஒரு கூட்டத்தார்கள், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குகள்கிட்ட கேட்கறான், எங்கேருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னு. அந்த மலக்குகள் சொல்றாங்க, உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திக்ருடைய மஜ்லிஸிலிருந்து நாங்க வர்றோம். சரி, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க? உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவங்க என்ன பார்த்துருக்கிறாங்களா? இல்ல, பார்த்தது இல்லை. அப்படி பார்த்திருந்தா என்ன செய்வாங்க? இன்னும் மென்மேலும் அதிகமான அமல்கள் செய்வாங்க. இப்படியாக பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் மலக்குகளை பார்த்து, அவங்கள் எதை ஆதரவு வைக்கிறார்கள்? அவர்கள் சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறார்கள். சொர்க்கத்தை அவங்க ஆதரவு வைக்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா? சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தா இன்னும் அதிகமாக அமல்கள் செய்து அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாகும் என்று சொன்னார். சரி, அவங்க எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கிறார். மலக்குகள் சொல்றாங்க, அவங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து கேட்கிறான் மலக்குகள்கிட்ட, அவங்க நரகத்தை பார்த்திருக்கிறாங்களா? இல்ல, பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தா அந்த நரகத்தை விட்டு அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் அதை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளிடத்துல சொல்றார், நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன், இவருடைய அனைத்து பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க மலக்குகள். அந்த மலக்குகள் சொல்றாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்த உன்னை திக்ர் செய்தவர்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிட்ட, ஆனா ஒரு நபர் எந்த நோக்கமும் இல்லாம சும்மா தான் வந்து உட்கார்ந்துருந்தார் அந்த மஜ்லிஸ்ல. அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை, சும்மா வந்து உட்கார்ந்து இருந்தார். அப்ப இவருடைய நிலைப்பாடு என்ன என்று அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, அந்த சபையிலே இவரும் சேர்ந்து அமர்ந்ததின் காரணமாக அவருடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப திக்ருடைய மஜ்லிஸ்கள் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப மலக்குகளுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே நடைபெற்ற உரையாடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினாங்க. இப்ப இது எப்படி நடந்திருக்கும்? மலக்குகள்கிட்ட அல்லாஹ் எப்படி பேசியிருப்பான்? மலக்குகள் எப்படி அல்லாஹ்ட்ட பேசினாங்க? அல்லாஹ் எப்படி மலக்குகள்கிட்ட பேசினா? இப்படியெல்லாம் நாம் நம்முடைய அறிவை அதை நாம் செலுத்தக்கூடாது. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று, இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். நாம் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்றான், உண்மையான மூமின் என்று சொன்னால் அந்த மூமின் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் மறைவானதை அவர்கள் நம்புவார்கள், அவங்க தான் உண்மையான மூமின். மறைவான விஷயத்தை என்ன செய்வாங்க? உண்மையான மூமின்கள் அவர்கள் நம்புவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடையிலிருந்து, அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் தாராளமாக செலவு செய்வாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 தன்மைகளை சொல்லி காட்டுவார். அதில் முதலாவது, உண்மையான மூமின் மறைவான விஷயத்தை அவன் நம்புவான். அதில் தன்னுடைய சொந்த அறிவை செலுத்த மாட்டான். எனக்கு என்னுடைய அறிவுக்கு இது புலப்படல, இது எப்படி நடந்திருக்கும், நடந்ததற்கு சாத்தியமா என்பதாக அவன் நினைக்க மாட்டான். மறைவான விஷயத்தை உண்மையான மூமின் அதை நம்புவான். இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜுடைய அந்த பயணத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அதை நம்பியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரே இரவுல. இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செய்தியும் நீண்ட செய்திகள், பல மணி நேரங்கள் பேச வேண்டிய செய்தி. சுருக்கமாக நான் சொல்றேன். போயிட்டு வந்த உடனே முதலாக மக்கத்து குறைஷிகள்கிட்ட சொல்றாங்க, அவன் நம்பல. அபூஜஹில்கிட்ட சொன்னாங்க. அபூஜஹில் என்ன செஞ்சான்னு சொன்னா, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்படியாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பழி வாங்கிடணும் அப்படின்ட்டு
நேரம் அபூஜகர் என்ன செஞ்சான்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்கிறது அதோட வீட்டுக்கு போனான். போய் உங்களுடைய தோழர் ஏதோ வானத்துக்கு போனாராமா, போயிட்டு வந்தாராமா சொல்றான். யாரு? அபூஜகர் சொல்றான். வானத்துக்கு போனாராமா, விண்ணுலகத்துக்கு போயிட்டு வந்தாராமா, ஒரே இரவுல போயிட்டு வந்துட்டாராமா. அதாவது மேராஜுடைய இரவு பைத்துல் முகத்தத்திலிருந்து போனாங்க. ஆனா மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தத்துக்கு போறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 மாசம் அதனுடைய போக்கு. அப்ப இப்ப தான் பஸ் வசதி பிளைட்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தத்துக்கு நீங்க போயிட்டு வரணும்னா 2 மாசம், போக 1 மாசம், வர்ற 1 மாசம் பயணம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர் தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சாரு? ஒரே இரவுல போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு, எப்படி நம்புறது இது அப்படின்ட்டு அதற்கு அபூபக்கர் சித்திக் இல்லாதவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் இல்லாத அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே அதை நம்பினாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் இல்லாதவங்க. அவங்களுடைய பெயர் அபூபக்கர் தான். அந்த சித்திக் அப்படிங்கிற பேர் ஏன் தெரியுமா? இந்த மேராஜுடைய பயணத்தை நம்பியதின் காரணமாக மேராஜுடைய பயணத்தை அவங்க நம்பினாங்க. எனவே தான் அபூபக்கர் சித்திக் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வந்துச்சு. அவருடைய உண்மையான பேர் அபூபக்கர் மட்டும்தான். இந்த செய்தியை நம்பியதின் காரணமாக இவர் உண்மையாளர், நான் சொன்ன செய்தியை இவர் நம்பியவர் உண்மையாளர் என்று அவர் சித்திங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணம் போறாங்க. அதனுடைய ஆரம்பம் என்ன? இதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு இஸ்ரா. இஸ்ரா அப்படின்னு சொன்னா இரவில் பயணம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று இருக்கு மேராஜ். மேராஜ் அப்படின்னு சொன்னா ஏணின்னு அர்த்தம். ஒவ்வொரு வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏணியின் மூலமாக என்ன செஞ்சாங்க? போனாங்க. அதுதான் மேராஜ்னு சொல்றது. சரி, இஸ்ரா அப்படின்னு சொன்னா இரவு பயணம். எங்க போனாங்க? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்கல்ல, அந்த பயணத்திற்கு என்ன சொல்றது? இஸ்ரான்னு சொல்றது. இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பனி இஸ்ராயிலுடைய முதல் வசனமே இதுதான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு இரவோடு இரவாக சென்றார்கள். இதுக்கு இஸ்ரான்னு பேரு. இப்ப பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. போனதற்கு பின்னால் அனைத்து நபிமார்களுக்கும் அவங்க தொழுவிச்சாங்க. அனைத்து நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்தாங்க. அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து தலைவராக இருந்து என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். தொழ வைத்ததற்கு பிறகு அவங்க மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. புராக் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் என்ன செய்யறாங்க? அவர்கள் மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு வாகனமா என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது நிறைய இடங்கள்ல வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு குர்ஆன்ல நிறைய வசனங்கள்ல அப்படி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வானத்தையும் ஒவ்வொரு விதமா அல்லாஹ் படைத்திருக்கிறான். முதல் வானத்தை புகை மூட்டமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த வானம் முதல் வானம். இரண்டாவது வானத்தை தங்கத்தினால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். முழு வானமும் தங்கம். எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? மூன்றாவது வானம் தாமிரத்தால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நான்காவது வானம் வெள்ளியினால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஐந்தாவது வானத்தை செம்பூர் மூலமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆறாவது வானத்தை மரகதத்தினால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏழாவது வானத்தை வெள்ளை முத்துக்களால் அல்லாஹ் என்ன படைத்திருக்கிறான். இப்படி 7 வானங்களையும் 7 விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கிறான். அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்ல பார்த்து சொன்னா அல் பதீர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அல்லாஹ். அதாவது வித்தியாசமா படைக்கக்கூடியவன் அர்த்தம். இப்போ மனிதர்கள்லாம் உருவாக்குறாங்கல்ல, நிறைய சிலைகளை உருவாக்குறாங்க, நிறைய பொருட்களை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம செல்போனே இருக்குது. இதை நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு செல்போன் பார்த்துருப்போமா? பார்த்தே இல்லை. இப்போ பார்த்தோன்னே என்ன செய்யணும்? ஆச்சரியப்படுற மாதிரி இப்படி ஒரு 2 தட்டு தட்டினவுடனே அமெரிக்காவுக்கு செய்தி டக்குன்னு போயிடுது. நம்புறமா இல்லையா? செய்தி வந்தாப்பா, மெசேஜ் வந்தா வந்து உடனே வீடியோ கால் பேசுகிறோம். அமெரிக்காவிலிருந்து நீங்கள் நம்ம முகத்தை நேரடியாக பார்த்து பேசுகிறோம். அதை நம்ம நம்புறமா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக மேராஜ் போயிட்டு வந்தாங்க. நம்முடைய சமுதாய மக்கள் நிறைய பேர் நம்பவே இல்லை. இன்னும் இருக்காங்க. அது எப்படி போயிட்டு வர முடியும்? ஒரே இரவில் எப்படி போயிட்டு வர முடியும்? அப்படி இன்னும் நம்பாமலே இருக்கிறாங்க. இது உண்மையான மூமினுடைய தன்மை அல்ல.
மறைவான விஷயங்களை நம்பணும். அதான் உண்மையான நம்மளுடைய அடையாளம். இப்போ ஒவ்வொரு வானத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்கள் சந்திக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முதல் வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் ஹஜ்ரத் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ரெண்டாவது வானத்துல மட்டும் 2 நபிமார்களை சந்திச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்துடைய நெருக்கத்துல அவங்க பூமிக்கு இறங்கி வருவாங்க. உயிரோடு என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அவங்க வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு என்ன செய்யறான்? நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான். சூரத்துல் நிசால அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். ஹஜ்ரத் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வானத்தின் பக்கம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக. அப்ப அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னா இரண்டாவது வானம் காலியா போயிடும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்க 2 நபிமார்களை அல்லாஹ் சந்திக்க வச்சிருக்காங்க. மூன்றாவது ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3வது வானத்துல, 4வது வானத்துல ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, 5வது வானத்துல ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 6வது வானத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 7வது வானத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களாக சந்திச்சுட்டு என்ன செய்யறாங்க? இறுதியாக அந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூடவே போறாங்க. போகும் பொழுது ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது. வானத்தினோட கதவு இருக்கு. நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம். ஒருவர் பள்ளியாசர் 5 நேர தொழுகைகள் தொழுகிறார், அல்லாஹ்ட்ட துவா நேரடி துவா கேட்கிறார் அப்படின்னு சொன்னா வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அப்ப எப்படி நம்ம வீடுகளுக்கெல்லாம் கதவு வச்சிருக்கிறோமோ 7 வானத்துக்கு என்ன செய்ய, ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு என்ன செய்யப்படுது? திறக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒவ்வொரு நபிமார்களாக என்ன செஞ்சாங்க? சந்திச்சாங்க. இறுதியில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை சந்தித்ததற்கு பிறகு இறுதியாக சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்தை போய் அடைகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நஜ்ம்ல, இந்த சித்ரத்தில் முன்தஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த பேரித்தவள மரம், அந்த மரத்தினுடைய அந்த நிழல்ல போய் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க போய் நிற்கிறாங்க. ஆனா ஜிப்ரீல் சொல்றாங்க, இதுக்கு மேல வர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அப்படி வந்தேன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? நான் கருகிட்டு வருவேன், கருகி சாம்பலா போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உண்மையான உருவம் எந்த அளவுன்னு சொன்னா, அவங்களுக்கு மொத்தம் 600 ரெக்கை இருக்கும். 600 ரெக்கை. நீங்க பறவைகள்லாம் பார்க்கறாங்க இல்லையா? சில பறவைகள் ஒரு ரெக்கை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். சில பறவைகள் அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை ரெக்கை? மொத்தம் 600 ரெக்கை அவங்களுக்கு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதற்கு அடுத்து வர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, இதுக்கு பிறகு நீங்க தான் போகணும். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு கீழாகத்தான் அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, மஅவா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் அங்குதான் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல ரசூல் அடிக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இறைவனை சந்திக்க போறாங்க. இறைவனை என்ன செய்றாங்க? சந்திக்க போறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொர்க்க நரகங்களை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சுத்தி காட்டணும். போய் சொர்க்க நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? போய் சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது நீங்க கனவு கண்டீங்களா? கனவு கண்டிருக்கோம்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அன்னைக்கு யாருமே எதுவும் சொல்லலை, கனவு காணலை, கனவு கண்டேன் காணலை எதுவும் சொல்லலைன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கணும். நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அனைத்தும் உண்மை. இப்ப நம்ம கண்ட கனவுலாம் பொய். அதெல்லாம் நம்ம காணக்கூடிய கனவு ஒருத்தர் என்ன செய்யறாரு? பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குற கனவுல பெரிய கோடீஸ்வரராக மிகப்பெரிய மாலைகள் இருக்கிறதா என்ன செய்யற? கனவு கண்டார். திடீர்னு முடிச்சு பார்க்கிறாரு, பிளாட்பாரத்தில் படுத்து தூக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவருடைய கனவு தான் பொய். ஆனா நபிமார்களுடைய கனவு உண்மை. இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில உட்பட்டது. இதை நம்ம நம்பணும். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தான் கண்ட கனவை சஹாபாக்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி நான் என்ன செஞ்சேன்? ஒரு கனவு கண்டேன். நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 2 மலக்குகள் என்ன செஞ்சாங்க? எழுப்புனாங்க. தூக்கத்துல எழுப்புனாங்க. எழுப்பி கூட வாங்க நடங்கன்னு சொன்னாங்க. நான் நடங்க அவங்க கூடவே போனேன். அதுல
ஒரு மனிதரை நான் பார்த்தேன், அவர் ஒருக்கணிச்சு படுத்து கிடந்தார். அந்த மனிதருக்கு பக்கத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறான்னு சொன்னா, குத்தி மாறி ஒரு இரும்பு கம்பியை வைத்துக் கொண்டு அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வாயுவில இந்த பக்கம் வலது பக்கம் வைத்து என்ன செய்யறாரு, கிழிக்கிறார். மூக்கினுடைய துவாரத்துல அந்த கம்பியை விட்டு மூக்கு பக்கத்தில கிழிக்கிறார். பிறகு இடது பக்கம் அதே போல என்ன செய்யறாரு, இடது பக்க வாய அந்த கம்பியை விட்டு கிழிக்கிறார். அதே போல மூக்கினுடைய 2வது துவாரத்தில் அந்த கம்பியை விட்டு கிழிக்கிறார். 2வது முறை இந்த பகுதி இடது பக்கம் கிழிக்கும் பொழுது வலது பக்கம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ, கிழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வலப்பக்கம் இடப்பக்கம் இப்படியாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறார். நான் மனசுகள்ல கேட்டா, இந்த 2 மனிதர்களும் யார் அப்படின்னு. அவங்க என்ன செய்யல, பதில் சொல்ல. நடங்கன்னாங்க. நான் நடந்து என்ன செஞ்சேன், வந்துகிட்டே இருந்தேன். வரும்பொழுது பார்த்தோம் சொன்னா, அடுப்பு போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பானை, அதாவது மேல் பகுதி குறுகலாகவும் கீழ்ப்பகுதி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு அடுப்பு, ஒரு பானை மாதிரி அடுப்பு. அந்த பானைக்குள்ளாக பார்த்தால் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. சொல்றதெல்லாம் கதை இல்லை, ஹதீஸ். இது நம்பணும். ஹதீஸ் எதை கதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. இது உண்மையான மூமியினுடைய தன்மையை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டிய இந்த காட்சிகளை அல்லாஹ் நினைச்சிருக்கிறான். பெருமான தலவானவர்களுக்கு காட்டி நீங்க உம்மத்திட்ட நீங்க சொல்லுங்க. இதுல நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இதெல்லாம் நம்ம நம்புறோமா இல்லையா என்பதான் நம்மளை சோதிச்சு பார்க்கணும். அப்ப அந்த பானைக்குள்ளாக ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. இப்ப மலக்குகள்கிட்ட கேட்ட, இந்த ஆண்களும் பெண்களும் யார் என்று அவங்க பதில் சொல்லல. நடங்கன்னாங்க. இது நீண்ட ஹதீஸ். நடந்து நான் வந்துகிட்டே இருந்தேன். ஆற்றுல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, நீச்சல் அடிச்சு இந்த கரையில அந்த கரைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, நிறைய கற்களை கொண்டு போறாரு. கற்களை கொண்டு போய் நிறைய கற்களை குமித்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு, மீண்டும் வர்றாரு. அந்த கரையில ஒரு மனிதர் நின்று கொண்டு இருக்கிறார். யார் கற்களை எடுத்துக்கொண்டு போய் அங்க வைத்தாரோ அவர் நீச்சல் அடிச்சு கொண்டு இங்கேருந்து அங்க போறதும், வாயை திறக்கிறதும், வாயில அந்த கள்ளத்துக்கு போடுறதும், மீண்டும் வர்றதும், இப்படியாக என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் மனசுகள்கிட்ட கேட்டேன், இவங்கள் யார் அப்படின்னு. மனசுகள் என்ன செய்யல, பதில் சொல்லல. நடங்கன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், மீண்டும் நடக்க ஆரம்பிச்சேன். நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அப்போ பார்க்கும் பொழுது ஒரு அசிங்கமான தோற்றத்துல ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அசிங்கமான தோற்றத்துல ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். இன்னொரு ஒரு மனிதர் நெருப்பை மூட்டி அதை சுற்றி கொண்டிருந்தார். இந்த 2 மனிதர்களும் யார் என்று நான் மனசுகளிடம் கேட்டேன். அப்பையும் மனசுகள் என்ன செய்யல, பதில் சொல்லல. நடங்கன்னாங்க. நடந்து நான் என்ன செஞ்சேன், வந்து கொண்டே இருந்தது. ஒரு பசுமையான ஒரு இடம், பூங்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பசுமையான ஒரு இடம். அந்த இடத்தை அடைந்தவுடன் அந்த இடத்துல பார்த்தோம்னா உயரமான ஒரு மனிதன் நின்றார். அந்த மனிதரை நான் என்ன செஞ்சேன், இப்படிதான் பார்த்தேன். அதாவது என்னுடைய முகத்தை உயர்த்தி நான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய மனிதரா நிற்கிறார். இப்ப இந்த மனிதர் யார் அப்படி மனசுகள்கிட்ட கேட்டேன். அவங்க பதில் சொல்லல. நடங்கன்னா திரும்ப என்ன செஞ்சேன், நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். வந்த உடனே ஒரு பெரிய ஒரு பூங்கா, நல்ல பசுமையான ஒரு பெரிய இடத்தை என்ன செஞ்சேன், நான் அடைந்தவுடன் அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாளிகை இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த நகரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த நகரத்தினுடைய வீடுகளுடைய கற்கள் எல்லாம் தங்கத்தாலும் வெள்ளியிலான ஆன அந்த கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நகரம், பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. அந்த இடங்கள்ல பார்த்தோம்னா சில மனிதர்கள் பாதி உருவம் அழிந்ததாகவும், பாதி உருவம் நன்றாகவும் இருக்குது, பாதி உருவம் மட்டும் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிற்கிறாங்க. இவங்க யாரும் நான் கேட்டேன். அப்ப மலக்குகள் பதில் சொல்லல. நடங்கன்னாங்க. மீண்டும் நடந்து நான் செஞ்சேன், வந்து கொண்டே இருந்தேன். பிறகு பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இறுதியாக அந்த மலக்குகள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் விளக்கத்தை இடத்துல சொன்னாங்க. யார அந்த ஒரு கடிச்சு படுத்திருந்தார்ல முதல்ல, அந்த மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது இவனுடைய வேலையே என்னன்னு சொன்னா பொய் சொல்றதுதான். காலையில எந்திரிச்ச உடனேயே பொய். இப்ப நான் மெசேஜ் அனுப்புறாங்க இல்லையா, இந்த பார்வர்டு மெசேஜ் நிறைய மெசேஜ் பொய் மெசேஜ் தான். வாட்ஸ்அப்ல வர மெசேஜ்ல 199% பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு திருட்டுகள் அதிகமா இன்னைக்கு நடக்குது. நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நாங்க அந்த ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், இந்த ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், அனாதை வச்சிருக்கிறோம் என்பதை என்ன செய்யறாங்க, நிறைய மெசேஜ்கள் வருது. போன் பண்ணி கேட்டோம்னா அப்படி ஒரு பில்டிங்கே இல்லைங்கிறாங்க.
இப்படியாக நிறைய எனது பொய்யான செய்திகள். இப்ப இந்த மனிதனுடைய செயல் என்ன? பொய்யான செய்திகளை பரப்புறது. அப்படி பரப்பியதன் காரணமாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவருக்கு வாய்கள் என்ன செய்யப்பட்டு கிழிக்கப்பட்டுச்சு. இரண்டாவதாக ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க. பானை உள்ள ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா, மலக்குகள் பதில் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்தவர்கள். அவர்களுக்கு அந்த கீழே நெருப்புகள் மூட்டப்பட்டு அந்த பானையிலே போட்டு அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. மூன்றாவதாக ஒரு மனிதரை பார்த்தோம். ஆற்றுக்கு அருகிலே என்ன செய்யறாரு, கற்களை சேமித்து வைத்துக் கொண்டு அவரை வாயில் என்ன செய்யறாரு, போடுறாரு. இப்ப இவர் யார் அப்படின்னு சொன்னா, மலக்குகள் பதில் சொன்னாங்க, இவர் வட்டியை சாப்பிட்டவர் என்பதாக சொன்னாங்க. இவர் வட்டியை சாப்பிட்டவர் என்பதாக சொன்னாங்க. அடுத்து ஒரு மனிதரை பார்த்தாங்க, அசிங்கமான தோற்றம், ஒரு அருவருப்பான தோற்றம். ஆனா நெருப்பை மூட்டிக்கொண்டு ஒரு மனிதர் சுற்றி வர்றார். இவர் யார் அப்படின்னு கேட்டா, இவர் தான் நரகத்தினுடைய காவலாளி. அவருடைய பேர் என்னன்னு சொன்னா மாலிக். அந்த மலக்கு பேரு மாலிக். அவங்களுடைய உருவமே எப்படி இருக்கும், நரகத்தினுடைய காவல் எப்படி இருப்பாங்க, ஜெகஜோதியா இருப்பாங்களா? மரத்தினுடைய காவலை அவரை பார்த்தாலே பயம். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்க. அடுத்து ஒரு பசுமையான இடத்துக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ். அங்க ஒரு பெரிய மனிதர் இருக்கிறத பார்த்தாங்க. அந்த பெரிய மனிதர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்கள சுற்றி குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்களெல்லாம் சிறு வயதிலேயே வஃபாத்தானவங்க. நீ குழந்தை பிறந்த உடனே வஃபாத்தாயிடுது. பிறந்த 3 மாசத்துல, பிறந்த 6 மாசத்துல, பிறந்து 1 வயசுல, 2 வயசுல, 3 வயசுல, அதாவது பாலிகாக வருவதற்கு முன்பதாக இறந்து போன அத்தனை குழந்தைகளும் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுற்றி விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நேரடியா பார்த்தாங்க. அப்ப மலக்குமார்கள் கேட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூமினான பிள்ளைகள் மட்டுமா, இல்ல காஃபிர்களோட பிள்ளைகள், முஷ்ரிக்கீங்க பிள்ளைகள் மட்டுமா? எல்லா பிள்ளைகளும் இங்க தான் வருவாங்க. மூமினான பிள்ளைகளும் காஃபிரான பிள்ளைகளும் முஷ்ரிக்கான பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லா பிள்ளைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கூட தான் என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினா, சொன்ன விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அது மூமினாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அது யகூதிகளாகவும் நஸ்ரானிகளாகவும் மஜூசிகளாகவும் அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? எனவேதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒட்டுமொத்த குழந்தைகள் சிறு வயதிலேயே மரணித்த அந்த குழந்தைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாதுகாப்பிலே அங்கே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அதாவது பொதுவாகவே தாய்மார்கள் 10 மாசம் நினைச்சாங்க தன்னுடைய வயிற்றுல பிள்ளைகளை சுமக்கிறாங்க. இறந்து குழந்தை பிறந்தவங்க அவங்களுடைய மனத்தை என்ன செய்யும், ரொம்ப படாத பாடுபடும். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா, அவங்கள சோதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நிறைய பயான்களை அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறு வயதிலேயே குழந்தையை எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா, எடுத்ததுக்கு பின்னால ஒரு மலக்க அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி என்னுடைய அடியான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு நீ பார்த்துட்டு வா. அப்ப உன்னுடைய அடியான் அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டான். உன்னை அவன் புகழ்ந்துட்டான், உன்னை திட்டல. அவன் இன்னைக்கு என்ன செய்வாங்க, புள்ள பிறந்த உடனே இறந்து போச்சு அல்லது 6 மாசத்துல புள்ள இறந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளைய மட்டும் தான் எடுக்கணுமா, என் பிள்ளைய மட்டும் தான் அவன் கொண்டு போகணுமா, இப்படியாக என்ன செய்வாங்க, அவங்க உணர ஆரம்பிச்சது. பாசம், அந்த சுமந்து இருக்கக்கூடிய அந்த 9 மாசம் சுமந்த அந்த பிள்ளையினுடைய பாசம், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு, அல்லாஹ் சோதிக்கிறான். இது ஒவ்வொரு தாய்மார்களோட உள்ளத்துல ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயம். அவ என்னுடைய அடியார் என்ன புகழ்ந்தானா, சரி அவனுக்கு சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டுங்க. அந்த மாளிகைக்கு பேர் என்ன தெரியுமா, அல்ஹம்து, புகழ் மாளிகை அப்படின்னு பேரு. அப்ப அந்த மாளிகைக்கு அவங்க எப்ப போவாங்க தெரியுமா, இவர்கள் துன்யாவிலிருந்து மரணித்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே இருக்கக்கூடிய இவர்களுடைய பிள்ளை என்ன செய்யும், அந்த பெற்றோர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த ஹம்து என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாளிகைக்கு அந்த பெற்றோர்களை கொண்டு செல்லும். அந்த பெற்றோர்கள் என்ன செய்யுமா, அந்த குழந்தைகள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம் சொர்க்கத்துக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலேயே வஃபாத்தாராங்கன்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான சொர்க்கத்தை வச்சிருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தாண்டி என்ன செய்றாங்க, இறைவனை போய் சந்திக்கிறாங்க. இறைவனை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை அல்லாஹ் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு என்ன செய்றாங்க, மீண்டும் திரும்பி இறங்கி வர்றாங்க. இறங்கி வரும் பொழுது 6வது வானத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட வர்றாங்க. வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. பொதுவாக யாரும் சந்திக்க போகும்போது ஒன்று நம்ம வாங்கிட்டு போவோம், இல்லை சந்திச்சதற்கு பின்னால நம்மளை ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்க வந்திருக்கிறாரு, நம்ம என்ன கொடுப்போம், என்ன செய்வோம், பேரிச்சம்பழமோ அல்லது அத்தரோ இல்லை சென்டோ எதோ என்ன செய்வோம், ஒரு பொருள் ஒரு அன்பளிப்பா நம்ம கொடுத்து அனுப்புவோம். ஒன்று அன்பளிப்பு அவங்க கொண்டு வருவாங்க, இல்லை நம்ம கொடுத்து அனுப்புவோம். இந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு 3 பொக்கிஷங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். 3 பொக்கிஷங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அந்த 3 பொக்கிஷங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் மிஅராஜுடைய இரவுல அவருடைய பயானம் என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்போ நேரம் நமக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பயணம், ஆச்சரியமான ஒரு பயணம், அதிசயமான ஒரு பயணம் தான் இந்த மிஅராஜுடைய பயணம். இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நம்புவது ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. என்னுடைய அறிவுக்கு இது ஒத்துவரவில்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்பதாக எந்த மூமினும் சொல்லக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு சோதனையாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த பயணத்தை கொடுத்தார் என்று ஹதீஸ் ஷரீஃபை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் இந்த மிஅராஜுடைய பயணத்திலே நடந்திருக்கக்கூடிய அந்த அத்தனை நிகழ்வுகளையும் நாம் நம்பி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு, அந்த மிஅராஜுடைய நிகழ்வுகள் மீது நம்பிக்கை கொண்டு, அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ, எதை நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதை விட்டு நாம் தவிர்த்து வாழக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.